ஆளு வந்துட்டாரையா? மக்கா ஆளு எப்படிடா? சூப்பர்ல. உலகம் லோக்கல் முண்டை வந்த முண்டை. அப்படி சொல்லாதயா. பெரிய செந்தமிழா பேசுற இவங்களுக்கு கைக்கு வேற ஈகி. உலகத்தே வாவரிசின்னா அது ஒரு ஆள் தாயா. என்ன பெரிய வாபரி முண்டை முண்டைன்னு சொல்றீங்க? அது வாவரிசி. எனக்கு என்னமோ அவளுக்கும் உனக்கும் ஒரு லைங்க் இருக்கு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பெட்டிக்கார நோனி வந்து ஒழுக்கமா வாசிக்க. என்ன சொல்ற? பரவாயில்ல இருக்கட்டும். பாப்பா எப்படி நல்லா இருச்சா? சூப்பர்ல. சூப்பரா இருக்கு. ஆத்தாடி சூப்பர் ஸ்டாரியா. நாட உலகத்துல சூப்பர் ஸ்டாரியா. எச்சிக்கல முண்டை எச்சி அடிச்சிருந்திருக்க. ஆஹா, உண்மையா சொன்னா நம்புங்கயா. என்ன பாத்துக்கிறோம் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி ரமேஷ், பாப்பா நல்ல தரமான பிகர் தான். ஆமா, வெளியே வந்தாத்தான் பாப்பா கிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு எதிர்பார்க்க முடியும். அந்த வியாபாரம்லாம் அது பண்ணல. ஏன்னா ஒத்த மாடு அந்த வியாபாரம்லப்பா, சரக்குன விஷயம். ஒத்த மாடுன்றா வண்டி இழுக்க முடியாது, 2 மாடு இழுத்துருவான். அப்படியா? வரட்டும் பாத்துக்கலாம். அந்த வரட்டும். சரி, அவ வந்து என்ன புடுங்கி பெரிய தகத்த போறாண்டு. வணக்கம் சார். வந்தாரை வாழ வைப்பது தமிழன் பண்பாடு. நாடக உலகத்திலே அசிங்க பாச பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான். ஆமா ஆமா, இன்ன வரைக்கும் பெரிய செந்தமிழ் அடிச்சு நக்குன கை தட்டாத யாத்தாயே. எந்த கெட்ட வார்த்தை இதுவரை நீங்க பேசிருக்க மாட்டீங்க. இந்த பேசின ஆண்கள்ட்ட கண்டாலே நான் 14 அடி தள்ளி நிக்கிறேன். யாரு நீங்க? சூப்பர் பிகரா இருக்கீங்க. நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும். தெரியுங்க. ஊர் உலகத்துக்கு நம்ம பேரும் புகழும் எடுக்கணும். சரி சரிங்களா? அதுக்காண்டி வந்த கல்யாணம் இருக்காங்க. அதுக்காண்டி வாயை கொஞ்சம் அடக்கி பேசணும். நீ எங்க பேசணும், எப்படி பேசணுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு சட்டம் சவடப்பட வெதர் தெரிச்சு போயிடும். உள்ள வரப்போ ஒரு மெசேஜ் சொன்னீங்க பெண்களுக்கு. புருஷங்காரங்கள கைக்குள்ள வச்சுக்கறோம். அப்ப இங்க சரி பண்ணி குருளோட ஊர் மெஞ்சு போறாங்க. முந்தானையில முடிஞ்சு வைக்கணும் முதல்ல. ஆறு பண்ண மனைவி ஆம்பள விட்டு கொடுத்து போறனால உங்களுக்கு இவ்வளவு ஃப்ரீடமே. நல்லா புரிஞ்சுக்க. விட்டு நாங்க விட்டு கொடுக்கறனால இவ்வளவு கௌரவமா இருக்கீங்க. நீங்க விட்டு கொடுக்கலாம், நாங்க புருஷா. நான் வாசப்பள்ள உட்கார்ந்திருக்கேன். 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க, விட்டு கொடுக்க முடியுமா? நீ பல பொம்பளை சோலி பார்த்துட்டு வருவே. அரதானே நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? எல்லாமே அப்படி கிடையாது மேடம். நீங்க முத கட்டண புருஷனுக்கு முத மரியாதை கொடுக்க. புரியுதா? கட்டண மனைவிக்கு நீ மரியாதை கொடுத்து பேசுற முதல்ல. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ராதா செல்வி. உலகத்திலேயே விட்டு கொடுத்து போற மனப்பான்மை கொண்டவர் யாருன்னா ஆம்பளை ஒரு ஆள் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு பஸ்ல நிறமாச பொம்பளை ஏறிட்டா முதல்ல இறக்கப்பட்டு உடனே எந்திரிச்சு இடப்படுறேன் ஆம்பளை மட்டும்தான். உண்மைதானதா? சபாஷ். நானே உங்களை வாழ்த்துறேங்க. ஆமா, நீங்க சொன்னீங்களே விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போகுது. வாஸ்தவமான வாசகம். உண்மைதானே? பெண்களுக்கு நிறமாச கர்ப்பிணி கூட அந்த பேருந்துல நாங்க இடத்தை விட்டு கொடுக்கறோம். நாங்க தான் முதல்ல எந்திரிப்போம். எதுக்கு நீ விட்டு கொடுக்கணும்? நக்கறதுக்கு விட்டு கொடுக்கற? அட நாரப்பையில மாசம் ஆக்குறது நீந்த, சும்மா இருக்கிற வயிற பழுனு மாதிரி தள்ளிக்கிட்டு வர்றது நாங்க. அப்புறம் நீ தான் இடம் கொடுக்கணும். யாரு சொன்னா? நாங்க இடம் கொடுத்து கொடுக்க முடியும்? என்ன நான் இடம் கொடுத்தனால தானே உனக்கு வேலை. எல்லா பொம்பளையிலும் இந்த வசனத்தை சொல்லிக்கிறீங்க. நாங்க 10 மாசம் சுமக்குறோம். நான் கேட்கிற உங்களை நாங்க 10 மாசம் சுமக்க சொன்னோமா? ஏன் 2 மாசத்துல பிதிக்கி விட்டு போ, 1.5 மாசம் கழட்டி வை. ஏன் சமக்குற? அந்த காலத்துல இருந்த பிள்ளைய பெத்து போட்ட மறுநாளே வயக்காட்டுக்கு களை எடுக்க போச்சுங்க. இப்போ உங்க நாகரிகத்துல 4 பொட்டராய விட்டு ஒண்ணுக்கு இருக்க இடத்துக்க இப்போ உங்க நாகரிகம் நடத்துறீங்க. லேசா 2 செக்கப்ல 2 கோடு விழுந்தா போதுமியா? செம்ப தூக்காத, படியில கால வைக்காத, பாய சுருட்டாத, பிள்ளை அந்த சட்டுக்குள்ள விழுந்துரு. அப்படியே கௌரவம் இலட்சி வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிறது. அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போய் டாக்டர் ஆபரேஷன் பண்ணாத பொழைக்க விட்டாரு. நீ ஒழுக்கமேரா வேலை பார்க்கல. அது மூச்சு நானும் பேசுவேன். அது சிரிச்சு மூச்சு முட்டி ஓடுது. நீங்க சொன்னீங்களே இப்ப 2 கோடு விழுந்தவன சம்பா தூக்காத, படியில கால வைக்காத. பெண்கள் வேலை பார்த்தாதான் இடுப்பு இறங்கும், சுகப்பிரசவம் பிறப்போம். எங்கடா வேலை பார்க்க விடுற வெட்டி தாயலி மவன? எங்க வேலை பார்க்கற நீ? எனி டைம் வேலை பார்த்துக்கணும். நாங்கள் மசத்துலயே வேலை பார்க்க முடியும்? நான் கேட்குறேன், ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை உழுகிறது யார் கையில இருக்கு? அது உன் கையில இருக்கு. கலப்பை யார் கையில இருக்கு? கலப்பை உன் கையில இருக்கு. சரி, கலப்பை மட்டும் சும்மா உழுதுகிட்டே இருக்க முடியுமா? அந்த கலப்பைக்கு ஏத்த நிலைமை எங்கள்கிட்ட தான் இருக்கு. மேடம், உன் நிலைமை ஓவட்டு நிலம். ஓங்கி பேசுனா ஓதம் தள்ளி போயிடும். நல்லா தெரிஞ்சுக்க மிஸ் ராதா செல்வி. உலகத்திலே தலை சிறந்தவர்கள் யாருன்னா ஆண்கள். உலகத்துல அதை விட தலை சிறந்தவர்கள் பெண்கள் தான். நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா பெண்ணுக்கு தன்னடக்கத்தை காட்டிலும் நாவடக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு நாவடக்கம் முக்கியம்னு நீ சொல்ற. ஆமா, ஒரு பெண்ணுக்கு நல்லடக்கம் முக்கியம்னு நான் சொல்றேன். உலகத்துல பொம்பளைய வச்ச ஆம்பளை, ஆம்பளை வச்ச பொம்பளையாடா? யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். மனை ஏதாவது சத்தம் போட்டமா உன 3 கொட்டையில 1/2 கொட்டை தெரிச்சு போயிடும் உனக்கு. கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன்.
என்ன முள்ள மாதிரித்தனம் பண்ணாலும் சரி, என்ன முடிச்ச வைக்கத்தனம் பண்ணாலும் சரி, எனக்கு தெரியாம நீ 10 வப்பாட்டியை வச்சுக்கிட்டாலும் சரி, உன் கௌரவத்தை நாங்க விட்டு கொடுக்குறோமா? விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லைன்னு இதே நல்ல வாய் தான் சொன்னுச்சு. இதே நல்ல வாய் நானும் சொல்றேன். என்னைக்குமே விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை. நாங்க உன்னையெல்லாம் விட்டு கொடுக்கறதுனால தான் உன் வாழ்க்கை சுமூகமா இருக்கு. யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். ஒரு விஷயம் நீ இப்படி அரட்டிட்டு போக கூடாது, புரியுதா? ஆண்கள் தான் என்னைக்கு விட்டு கொடுத்து போறது. ஏன் சொல்றேன்? என்னைக்கு ஒரு ஆம்பளை சுதந்திர பறவையா, ஆம்பளை சிங்கம் மாதிரி 11 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் யாரும் கேட்க ரூல்ஸ் கிடையாது அப்போ. ஆனா நாசம் பத்து போக என்னைக்கு உங்க கழுத்துல இந்த 3 நாட்டுங்கிற 3 முடிச்ச ஒரு ஆம்பளை போட்டானோ, பெத்த ஆத்தா, வயித்துல பிறந்த ஆத்தா கிட்ட பேச முடியல, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, அக்கா அப்பே ஆக எவன்ட்டு பேச முடியல. அவன் வந்து இவன் வந்து நொட்டிக்கிறது. இதுவே இவங்க ஆத்தாப்பே வந்துட்டா போதும், புரிச்சுக்காரனை தூங்க விடுறது கிடையாது. ஏங்க எந்திரிங்க, ஏங்க என்னடி, ஏங்க எந்திரிக்கங்க, கறிக்கடைக்கு போங்க. உங்க மாமாவும் உங்க மாமியார் வர்றாங்களாமுங்க, போய் கறிக்கடைக்கு போய் மண்ட கறியா அறுத்து எடுத்துருவாங்க. எங்க அப்பாவுக்கு அதான் பிடிக்கும். இதே எங்க ஆத்தாப்பே வரட்டும், என்னங்க குத்து 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 குத்துன்னு வருதுங்க, மேலுக்கே ஒப்பலங்க. ஏண்டி நோலி மாவள, உங்க ஆத்தா வந்தா மண்டக்கறி, எங்க ஆத்தா வந்தா ஓட்ட வச்சுக்க. சார் மன்னிச்சு, நீ ஓர வஞ்சன மயிர் பாக்குறதானே, கோச்சுக்காதீங்க சார். மேடம் நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னைக்குமே ஆம்பளை தான் இருக்கேன். ஆனா அந்த முதராத்திரி எவன் கண்டுபிடிச்சானோ அவனை செருப்புட்டே அடிக்கணும். அன்னைக்கு தான் பொண்டாட்டி புள்ள புருஷன் மண்டே புள்ள கழுவுங்க. இவன் நல்லா தான் இருப்பான். இவனை மடியில படுக்க கொஞ்சிறது, மாமா என்னடி செல்ல குட்டி, இன்னும் 1 வாரம் தான் நம்ம துண்டா போயிடணும், நாளைக்கே போயிடும். ஏன் இந்த எச்சிக்கலை முண்டை இந்த எல்லா இடத்துலையும் பண்ணத்தான் செய்வான். ஏன்னா இன்னைக்கு போட்டாத்தான் மற்ற எல்லா வேலையும் நடக்கும். அது கூட பரவாயில்ல. கடைசியா இந்த பொம்பளை ஒரு வார்த்தை சொல்லும், அத்தான் நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் மறுநாளே செத்துருவேன். அன்னைக்கே செத்தா நான் மயத்தை புடுங்குவியா? மறுநாள் தான் நக்குவேன் என் பிள்ளாது சுருட்டத்துக்கு. அத்தா ஒரு பொம்பளை ஆம்பளை பார்த்து அத்தான்னு ஏன் தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க அத்தான்னா பாசமான வார்த்தைன்னு. இந்த அத்தானுக்கு உண்மையான அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அத்தான் அத்தான் அத்தான், நீ சம்பாதிக்கிற காசை நான் புடுங்கத்தான். சரிங்க அத்தான். இதை எங்க ஆத்தா வீட்டுக்கு கடத்தத்தான். ஆமாங்க அத்தான். உன்னைய தனி கொடுத்துறேன் கூட்டிக்கிட்டு ஓடத்தான். சரிங்க அத்தான். கடைசியில ஸ்டேஷன்ல போய் படுத்துக்கிட்டு சார் என் புடிச்ச தோட்டத்தா என் சங்கிலியத்தா ராத்திரியில போட்டு நோடியத்தா ஓத்தாமல எங்க பார்த்தாலும் ஆம்பளை பெண்ணை குறை சொல்றது. கோபப்படாதீங்க மாமா, உங்களுக்கு நெஞ்சு வலி குஞ்சு வலி எல்லாம் வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் வீக்கிரமாக பேசுவீங்கன்னு நினச்சிருந்தா உங்களோட நான் நாடகத்துக்கு வந்திருக்க மாட்டேன். பெண்களெல்லாம் கழுவி கழுவி ஊத்துறீங்களே, உங்களுக்கு அறிவு எங்க மாமா தொங்கி வளருது? நீங்கள் சொன்னீங்களே எங்கள் ஆத்தா அப்பா வந்தவொடனே தொடக்கறியாக எடுத்தோடனே எங்கள் அம்மா அப்பா வந்தோடனே ருசி ருசியாக சமைச்சு போடுறோம். மோத்தாங்க அப்பா வந்தோன்னா என்னங்க எங்களுக்கு குது குதுன்னு வருதுங்க அப்படின்னு நாங்கள் ஆக்சிஜன் கொடுக்குறோம்ல. ஏன்டா தூமையை குடிக்க சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. அப்போ புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட பொண்டாட்டி புருஷன் மாதிரி நடந்துக்காடு. 3 முடிச்சு போடுற. 3 முடிச்சு எதுக்கு போடுற? என்னடா அது அங்க இல்ல என்னமோ சொன்னானே இப்ப, அது அங்க அந்த பயலையா? அதுக்கு என் பொம்பளை கிட்ட உள்ளதான் சொல்லியா, ஒண்ணுகிட்ட உள்ளதான் சொல்ற வெட்டி பயல. நீ சொன்னியப்ப 3 முடிச்சு போடுறோம்னு. இந்த 3 முடிச்சு போட்டுட்டு இந்த பெண்களை படுத்துற பாடி இதிகாசத்துல ஈயத்த காய்ச்சி ஊத்த, இவன் நாகரிகத்துல நாயை விட்டு கடிக்க விட, இவன் கலாச்சாரத்தை அழுதைய விட்டு ஓட்ட விட, இவன் வேலை போய் நக்குற நக்குக்கு பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா, அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு அலசுன்னு அலசி இவனுக்கு 40 வகை கூட்டை வச்சு முட்டைய கடிக்காரு. முட்டைய வச்சு வாயில தள்ளி இவங்களுக்கு நாங்க வேலைக்கு போங்கன்னு இப்ப டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அமுக்கி கொடுப்போமா. நீ அள்ளி நகர் முக்கத்துல உக்காந்துக்கிட்டு அங்க டாட்டா வைக்காம பொம்பளை விட்டு ஓட்டைய பாக்குறதுக்கு யாருக்கிட்ட வருவியா? நீ சொல்றியாடா அத்தான் என் கொலுசா அத்தான் என் நோனி அத்தான். இதே பொண்டாட்டிய வர்ணிப்பேன், அஷ்டலட்சுமிம்பேன், தருமலட்சுமிம்பேன், மகாலட்சுமிம்பேன். எப்ப இவன் திசிசிய ஜோலி பார்த்து முடிக்கிற வரையும். இவன் ஜோலி முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாதோசை பிடிச்ச முண்டேம்பேன். அப்ப அதெல்லாம் சகிச்சு தானே வாழ்றோம். வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ற இன பெண்ணில நாங்க எந்த மாப்பிள்ளையாவது நாங்க கஷ்டப்படுத்தி பார்த்திருக்கியாடா?
கட்டின புடவையோட வாங்க வந்தா அப்படியே வந்து வாழக்கூடிய பெண்ணு என் தாய்க்குள்ள. ஆனா நீ வச்சு வாழ்ற வகைக்கு முகரையில முளை விட்டு அடிக்க என்ட கிளை விட்டு மூத்தரத்தை முடக்குன்னு குடிக்கிற தூமைய குட்டிக்கு போட வெட்டி தாயலி. நீ சொல்றிய மிக்சியை கொண்டுகிட்டு வா, கிரைண்டரை கொண்டுகிட்டு வா, அப்பாச்சி வண்டி. இவனுக்கு குண்டியா இருக்கு, அது தர்த்திரியம் முடிச்ச முண்டை. இவனுக்கு அப்பாச்சி வண்டி அனைத்து நாங்க கொண்டு வரோம்லடா. என்னடா கொண்டு வர தாயலி மவனே? இத்துணூண்ட வச்சுக்கிட்டு ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். மணியை கொண்டு வந்து கும்பாபிஷேகம் ஆட்டினா ஆட்டிவிட்டு நாக்கப்பட்டு நக்கிவிட்டு போயிடுறது. பாட நக்கி நாராயணா முதல்ல. ஆமா, திருட்டு முண்டை பேரு திருக்குறளை ஒப்பிச்சுட்டு போறா கையை மாசுற ஈக்கி. உங்களெல்லாம் வெள்ளி செவ்வாய்க்கு புருஷங்கிட்ட விளக்கம் மாதிரி வாங்க வைக்க போறா பாத்துக்கங்க. இந்த திருட்டு முண்டை வேசுறா சவுட அதுக்கு கை வேற. நல்லா கவனிச்சு பாருங்க. வரதட்சணை இவங்க சொல்லிட்டு போறாளே, வரதட்சணை நாங்களாக்கும் கேட்கிறேன். நீங்க உங்க ஓத்தாங்க ஒப்புற டார்ச்சர் பண்ணி நீங்க கொண்டுகிட்டு வர்றீங்க. எப்படி புருஷன் வீட்டில் நீங்க பகுமானமா இருக்கணும் அப்படிதான் கொண்டு வர்றீங்க. நான் கேட்கிறேன், கட்டில் மிக்சி மிக்சி அதுக்கு கொண்டு வர்றீங்க. ஏன் உங்களுக்கு அம்மி அடிச்சா கை மசர் பட்டுக்கிற போதா? மிச்சி உட்காந்து மாவாட்டம் குண்டி எடுக்கணும்னு கிரைண்டர் மயிறு இழுத்து படுக்க பஞ்சு மெத்த. இதுல வேற புருஷனை வேலைக்கு பார்த்து விட்டு மெத்தல கிடந்து நீங்க தான் உருள்றது. இங்க வா ஏன் மேடம், இங்க வா. இம்புட்டு சீர்வரிசை கொண்டு வர்றீங்கல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். கேளுங்க. இம்புட்டு சீர்வரிசையும் பெண்கள் சார்பா அவங்க தாய் பெண்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் நம்ம மக கஷ்டப்படாம இருக்கணுமே இம்புட்டு சீர்வரிசை கொடுத்துறோம். கோத்தாங்க ஒப்பேன். நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமகனும் வேலைக்கு போய் கஷ்டப்படாம இருக்கணும். ஏன் கோத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்து விட்டா குறைஞ்சா வாங்க? நாங்களே வேலைக்கு போகணும், நாங்களே சம்பாதிக்கணும். நீங்க வந்து ஆம்பளைல மட்டும் குறை சொல்றீங்க. இங்க பார், ஆண்கள் என்னைக்குமே நல்ல கௌரவமா தான் இருப்போம். ஆனா ஒரு சில பெண்கள் வீட்டுக்கு வந்தா ஒரு சில ஆம்பளை கோபுரத்துக்கு போவேன். ஆனா ஒரு சில ஆளு வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சாலே போதும் கோபுரத்துக்கு கூட குப்பைக்கு வந்துருவேன். ஆமா, இத குப்பைன்னு சொல்லல, சில பேர் குப்பைக்கு வருவேன். ஆனா ஒரு விஷயம் இங்க வாங்கல, திருட்டு முண்டை செய்யலாம் எப்படி மாமா ஓமா. இங்க வா, எந்தெந்த கிராமம் இந்த தண்டி கிராமத்துல இப்படி ஒட்டு மசுரை வச்சு ஊரா மாத்திர வெக்கமா இல்லையா? அந்த மசுறு கூட நல்லா இருக்கா, சூம்பி சுருச்சு போய் கிடக்கு. இங்க வாரு, என்னைக்கு வாங்கின மயிரம் நான் கேட்கிறேன், உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மயிரா? அறிவு கண்ண திறந்துட்டீங்க மிஸ்டர் தங்கராஜ் அவர்கள். உங்கள்ட்ட பேச முடியாது. எற வெட்டி தாயலிடுற மோத்தாங்க வீட்டில் கஷ்டப்படக்கூடாதுன்னு இம்புட்டு சீர்வரிசை கொடுக்குறவங்க நம்ம மாப்பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு திஸ் இஸ் ஏ நோத்தானொப்பன். வாட் இஸ் திஸ் நோத்தாங்கொப்பன்? ஐ திங்க் நோத்திங். கிறுக்கு முண்டைக்கு தெரிஞ்சது ரெண்டு இங்கிலீஷ் மயிருந்தேன். என்ன ஐ திங்க் நோத்திங்? இப்ப சொன்னியே திஸ் இஸ் ஏ ஏடிஎம் கார்டு மிஷின் சொல்றீ. உனக்கு தான் கல்யாணம் ஆனோன்னா நான் பெரிய மிஷினா தூக்கிக்கிட்டு வரேனே, தவக்குன்னு போட்டுக்கலாம், தவக்குன்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த மிஷின் முக்கியமா இந்த மிஷின் முக்கியமாடா? தர்த்தியம் பிடிச்ச முண்டை பேசுறான். ஆனா நீ பொம்பளை நினைச்சு உன்ட்ட பேச்சு கொடுத்தேன், பெரிய ரெவடி முண்டியா இருக்கு. தாயில் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஹலோ 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 ஹலோ. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, ஒருவன் வாழ்வதும் பெண்ணாலே, அவன் உலகத்துல வீழ்வதும் பெண்ணால் இருக்கேன். அப்ப பொம்பளைய வச்சுதான் ஆம்பளைக்கு பெருமை. என்னகிட்ட வந்து இந்த ஏக வசனம் பேசிக்கிட்டு பொம்பளைய வச்சு ஆம்பளைக்கு பெருமை, ஆம்பளை வச்சு பொம்பளைக்கு பெருமை. ஒரு குடும்பம் ஆனா இம்புட்டு வாய் பேசுற பொம்பளை எல்லாம் ஒன்னெல்லாம் கல்யாணம் முடிச்ச 3ஆம் நாள் புருஷங்காரன் இதுல மிச்சு விரட்டி விட்டு நல்லா பாத்துக்க. ஒரு பெண்ணு பேசணும், அதுக்காண்டி இவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் பேசக்கூடாது. ஒரு ஆம்பளை பேசுனா ஒன்னெல்லாம் புருஷங்காரன் எவண்டி வச்சிருப்பேன். ஆம்பளை இப்படி பொண்டாட்டிக்கிட்ட பேசினா எந்த பொண்டாட்டிட்டா இருந்து உன்னோட குடும்பம்? மேடம், நாங்க பொண்டாட்டிய தப்பு சொல்லல, நாங்க புருஷனை தப்பு சொல்ல கிடையாது. குறைகள் இருக்குன்னு சொல்ல இவ்வளவு குறைகளை ஏன் வச்சிருக்கன்னு நான் சொல்ல வரேன். யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். நீங்க தான் வச்சிருக்கீங்க. நீ தான வைக்க வச்சிருக்க. யார் வைக்க வச்சிருக்கா? நான் தான வைக்க வச்சிருக்கேன். யார் வைக்க வச்சிருக்கா? ஏய், யார் வைக்க மொத்தமா? என்னடா மோது ஆத்தால ஓங்க எடுத்து பால் பாடு தெரிச்சு போம் பாத்துக்க. மசர புடுங்கி வாடா. என்னடா கேக்குற? தாயலி மண்ட மசர கலதி தானே பாத்துக்கற. மூடு செத்துருவா நினைச்சுக்க. ஏடு வட்ட எர்ம மாட்டு பேல. வாடா. ஏண்டா ரமேஷ், எப்படி அத நீ சமாளிச்ச? சமாளிக்கிறதா? பேசி ஜெயிச்சு பாரியா? ஆமா, செத்து போயிரியா? நான் பண்ண மாட்டேப்பா, நான் நம்ம வயிற்றுக்கு
இவன் இன்னைக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு வேற ஊர் வேற பப்பனை கூட்டிட்டு போயிருவா. நான் தெருவில் தெரியவா நல்லா இருக்கேன் நாயா விட மாட்டேன். விடக்கூடாது. நீ என்ன வாய் பேசினாலும் சரி உன்கிட்ட இன்னைக்கு 2ல 1 நான் பார்க்காம போக மாட்டேன். சரி இருக்கு மாமா, நீங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணாம், ஏன் நான் அந்த அளவுக்குலாம் போக மாறது கிடையாது. நான் பேசிட்டே ஓரளவு கௌரவமா பேசுவேனே தவிர மத்தபடி நான் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கல. ஐயோ அப்பா, ஏன்னா நீங்க வந்து எனக்கு உறவு முறை மாறும். என்ன முறை? நான் மேடைக்கு 1000 விஷயம் பேசலாம். ஆனா நீங்க வந்து உண்மைக்குமே இங்க நடன மங்கை வந்து எம்பிட்டு விஷயம் பேசினாலும் நான் பொறுத்து போறேன். என்ன காரணம்? என்ன காரணம்? இங்க இருக்கிற சிவபெருமன் சத்தியமா இங்க இருக்கிற நடிகர் ராதாச்செல்வி வந்து எனக்கு சித்தி. ஏய் தப்பா சொல்றியா? ஏய் இது சித்தி, நான் அதுக்கு மையன். சித்தின்னு நல்லா நொட்டிக்கிட்டு இருக்கிற சொல்லு. நீ சொல்றத அவங்க நம்பணும். ஹலோ, உண்மை அதான். பசிச்சா பால் கேப்ப. ஏங்க இந்த பிள்ளை எனக்கு என்ன வேணும்? நீங்க வந்து எனக்கு வந்து மயம் வேணும், அந்த பிள்ளை வந்து எனக்கு சரியா வருவாதுங்க. சரியா வரும். சித்தப்பா சித்தப்பா சித்தி